வீடு தானே? ஆமாங்க சார். போங்க. சொல்லுங்க சார். நீங்க தான் ரஞ்சிதாவா? ஆமா. இது உங்க வீடு தானே? ஆமா சார். உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ண போறோம். யோ, உள்ள போய் ஒரு இடம் விடாம தேடுங்க. ஓகே சார். நில்லுங்க சார். ஏன் வீட்டை எதுக்கு சார் சர்ச் பண்ணணும்? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. சொல்றேம்மா, கொஞ்சம் விலகி நில்லுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. போங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். காரணமே சொல்லாம அடுத்தவங்க வீட்டை சோதனை பண்ணனும்னா எப்படி சார்? சர்ச் வாரண்டோட தான் வந்திருக்கேன். ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். யோ, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் தேடுங்க. ஓகே சார். சார், என்ன சார் பிரச்சனை? மா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், என்னதான் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. கல்பனாங்கிறவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார்? அவங்க நகையை நீங்க தான் ஆளுங்களை வச்சு திருடிட்டு வந்து உங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சில்லியா இருக்கு சார். நான் ஒரு ஆபீஸ்ல மேனேஜர். நான் ஏன் சார் இந்த திருட்டு வேலையெல்லாம் செய்யணும்? ஏதோ பர்சனல் பிரச்சனைனால நீங்க இதை செஞ்சிருப்பீங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா அதை நீங்க எப்படி சார் நம்புறீங்க? நான் யாரு, என் ப்ரொஃபைல் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லம்மா. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே அதை பத்தி விசாரிக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். அதான் எங்களோட டியூட்டி. அமைதியா எங்களுக்கு ஒத்துழைக்கிறது தான் உங்களுடைய வேலை. படிச்சவங்க, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க இங்கே நில்லுங்க, நாங்க கூப்பிடும்போது வந்தா போதும். யோ சார், இங்க என்னையா பண்றீங்க? லேடிஸோட ஸ்டோர் ரூம், சீக்ரெட் ரூம் எல்லாமே கிச்சன் தானையா? கிச்சன்ல போய் முதல்ல தேடுங்க. சரிங்க சார். பாருங்க சார்.